ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இப்போ நம்ம சங்கராந்திக்கு வஸ்துனம்ன்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வெங்கடேஷ், மீனாட்சி சௌத்ரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவங்க நடித்து திரைப்படம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்திங்கன்னா, வெங்கடேஷ் தனது மனைவி ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட 4 குழந்தைகள் மாமனார் வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராரு. அதே சமயம் வெளிநாட்டில் இருந்து வரும் பெரிய கம்பெனி சிஇஓ அகேலா மாநில முதல்வர் நரேஷை சந்திக்கிறார். பிறகு அவர் டெல்லிக்கு செல்ல வேண்டிய சூழலை கட்சி தலைவர் VTV கணேஷ் விருந்து ஏற்பாடு செய்வதாகவும், அதனால் தங்கிட்டு செல்ல வேணும்ன்ட்டு கேட்டுக்கிறாரு முதல்வர். கெஸ்ட் ஹவுஸில் அகேலா தாங்குறாங்க. IPS அதிகாரியாக வரும் மீனாட்சி காவலுக்கு இருக்கும்போது ரவுடி கும்பல் ஒன்று அங்கே வந்து அகேலாவை கடத்தி செல்கிறாங்க. இந்த கடத்தல் வெளியில் தெரியாமல் CEO மீட்கப்பட வேணுன்றதுக்காக அதற்கு சரியான அதிகாரி யாருன்னு முதல்வர் கேட்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெங்கடேஷ்க்கு தான் அதற்கு சரியான ஆளாக இருப்பார் என்று கமிஷனர் கூறுறாங்க. ஆனால் வேலையை விட்டு சென்று விட்ட அவரை யார் கூட்டிகிட்டு வர்றதுன்ற கேள்வி எழுது. அப்போது தனது முன்னாள் காதலர் தான் அவர் என கூறி மீனாட்சி சௌத்ரி கிளம்புறாங்க. வெங்கடேஷை பார்க்க செல்லும் மீனாட்சி சௌத்ரி அவர் குடும்பத்தோடு வாழ்ந்து வருவதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எனினும் அவரையும் மனைவி, குழந்தை, மாமனார் ஆகியோரையும் இந்த மிஷனில் இறக்குறாங்க மீனாட்சி. அதன் பின்னர் CEOவை எப்படி மீட்டாங்க, அவர்கள் அதில் சந்தித்த சிக்கல்லாம் என்னென்னன்றது தான் படத்தோட மீதி கதை. மகேஷ் பாபுவை வச்சு சரிலேறு நீக்கவேறு படத்தை கொடுத்த அனில் ரவுப்புடி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. வெங்கடேஷிற்கு காமெடி கலாட்ட கதைன்றவே அல்வா சாப்பிடு போல் தானே. அந்த வகையில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செஞ்சுருக்காரு. படம் முழுக்க காமெடி சரவெடி தான். படத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நகைச்சுவை செய்யும் வகையில் தான் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக வெங்கடேஷோட மூத்த பையனாக நடித்திருக்கும் சிறுவன் ரோல் தான் ஹைலைட்டே. தன் அப்பாவை யாராவது தப்பாக பேசினா தாத்தா என்று கூட பார்க்காம கெட்ட வார்த்தையில் திட்டிடுவான். இது அப்பட்டமான விஷயம்தான்றாலும் காட்சியோட ஒன்றி போகிறதுனால சிரிப்பு வருவதை தவிர்க்க முடியல. மீனாட்சி முதல் காட்சியிலேயே அட்டகாசமான சண்டை காட்சியில் மிரட்டுறாங்க. ஆனால் ஹீரோ வெங்கடேஷ் கிளைமேக்ஸ் வரை சண்டை போடுவாரா என்ற கேள்வி நீடிக்கும் வகையில் தான் காட்சி நகருது. ஆனாலும் கிளைமேக்ஸ் காட்சியில் காமெடி பண்ணாலும் நான் ஆக்ஷன் ஹீரோ தான் என்று காட்டிவிடுகிறார். மனைவியாக நடித்திருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் முக்கிய கதாபாத்திரத்திற்கு சாப்பாடு கொடுக்கும் காட்சிக்கு அரங்கில் சிரிப்பு சத்தம் நீண்ட நேரமாகுது. நரேஷ், VTV கணேஷ், சாய்குமார் ஆகியோர் நம்மை சிரிக்க வைக்க தவறல. படத்தோட மிகப்பெரிய காமெடி பிளான்ட் இன்டர்வல் பிளாக் தான். என்னதான் காமெடி படமாக இருந்தாலும் வெங்கடேஷ் அந்த காட்சிக்கு ஒப்புக்கொண்டது பெரிய விஷயம்தாங்க. படம் முழுக்க காமெடியாக இருந்தாலும் ஆங்காங்கே வரும் பாடல் கொஞ்சம் இருக்கிறதுனால ரசிக்க முடியுது. குறிப்பாக முதல் படம் மிக சிறப்பு. மராத்தி நடிகர் உபேந்திரா லிமாயே சில இடத்துல செய்யும் விஷயங்கள் கிரிஞ்சாக தெரியுது. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க ஒர்க் அவுட்டான காமெடி காட்சி, வசனம், அனைவரோட நடிப்பு, பாடல்கள். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவன் கெட்ட வார்த்தையில் பெரியவங்களை திட்டுறது, அப்புறம் லாஜிக் மீறல். மொத்தத்தில் குடும்பத்தோட ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 3.25 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே எந்த படத்தோட ரிவ்யூ வேணும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.